ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு, அதாவது முக்கிய தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பேராசிரியர் பணிக்கு ஆண்டுக்கு 2 முறை தேர்வு. சரிங்களா? கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் தகுதி தேர்வான செட் தேர்வு. ஓகேங்களா? செட் தேர்வு இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது, தற்போது நடத்தப்பட்டுள்ள தேர்வுகளுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 2 முறை செட் தேர்வு நடத்தப்படும். உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இனிமேல் 2 ஆண்டிற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் 3 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை செட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடத்தப்பட்ட செட் தேர்வுக்கான ரிசல்ட்டு விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதத்திற்குள்ள 4000 பேராசிரியர் பணியிடங்கள், நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வெளியிட்டிருந்தார். அதையும் நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியமே பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் செட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. அடுத்தது யாரெல்லாம் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, பேராசிரியர் தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.